அப்ப நம்ம போன வகுப்புல அர்ஜுனருடைய கேள்விக்குண்டான பதில் பார்த்தோம். நாம அர்ஜுனுடைய கேள்வி, ஞானியாகப்பட்டவன் வெளி விஷயங்களோடு எப்படி தன்னை நடத்தி கொள்வான், தன்னை தான் எப்படி நடத்தி கொள்வான் என்பதுதான் அந்த கேள்வியுடைய சாராம்சமாக இருந்தது. 56, 57 2 ஸ்லோகங்கள் நாம போன வகுப்புல பார்த்தோம். 56வது ஸ்லோகத்துல பகவான் அதற்குண்டான விளக்கத்தை தரும் பொழுது அந்த ஞானியை பற்றி சொல்லுகிறார். அவன் வெளி விஷயங்களை எப்படி கையாளுகிறான் என்பதை பார்த்தோம். துன்பங்களிலே மனம் கொடாதவனாய், இன்பங்களிலே ஆவலற்றவனாய், அச்சமும் சினமும் தவிர்த்தவனாய், அம்முனி மதியிலே உறுதி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்பம் துன்பம் அப்படிங்கிறது எல்லாமே வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை தானே தவிர வெளி விஷயங்களில் அதற்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள், துன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்பத்தை தரக்கூடியதுன்னா அந்த விஷயம் எல்லாருக்குமே இன்பத்தை தரணுமே இல்லையா? துன்பத்தை தரணும்னா அது எல்லாருக்குமே துன்பத்தை தரணுமே. இப்போ சர்க்கரை ஸ்வீட்டு எல்லாருக்குமே இன்பத்தை தருமானா? இல்லை. சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர்கள் சர்க்கரையை தவிர்த்து, இனிப்பை தவிர்த்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அந்த மிட்டாய், அந்த அந்த இனிப்பு பதார்த்தமாகப்பட்டது இன்பத்தை தராதே. அப்போ அந்த அந்த விஷயத்திற்கு இருக்கிறதா, வெளி விஷயத்திற்கு இருக்கிறதா என்றால் இல்லை. நம் மனநிலையை பொறுத்திருக்கிறது. அதை எப்படி சொன்னார்? துன்பங்களிலே மனதை கொடுக்காதவனாய். அப்ப நம் மனதை கொண்டு போய் துன்பம் என்று வைத்தால் அது துன்பமாக தெரியும். இன்பங்களிலே ஆவல். ஏன்னா ஆவல்ங்கிறது இன்பத்துல இருக்கு, ஆவல்ங்கிறது இன்பத்துல இருக்கு, துன்பம்ங்கிறது நாம பார்க்குற பார்வையில் இருக்கு. ஏன்னா ஆசைங்கிறது எதுல கொண்டு போய் விடுனா, ஏன்னா நமக்கு சுகத்தை தரக்கூடிய, இன்பத்தை தரக்கூடிய விஷயத்துல தானே நமக்கு ஆசை வரும் இல்லையா? அதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம். அது எல்லாமே பார்த்து அதே நேரத்தில் அச்சமும் சினமும் தவிர்த்தவனாய் அதற்கும் உண்டான ஒரு விளக்கத்தை நாம் பார்த்தோம். துன்பம் என்பது அச்சத்தை உருவாக்கக்கூடியதாகவும், இன்பம் என்பது சினத்தை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை தவிர்த்தவனாக மதியில் உறுதி வாய்ந்தவன், அந்த முனியாகப்பட்டவன், முற்றும் துறந்தவனாகப்பட்டவனுடைய அறிவாகப்பட்டது உறுதி வாய்ந்த அறிவு அப்படின்றார். அதை நாம இன்னொரு கோணத்துல பார்த்தோம். அப்படிப்பட்ட உறுதி வாய்ந்த அறிவு இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த முனியால் இதெல்லாமே செய்ய முடிந்தது அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்த்தோம். அறிவு உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவை அடைந்தவன் எந்த விஷயத்திலும் உறுதித்தன்மையோடு இருப்பான். அறிவுக்கே ஒரு நிரந்தர தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம்ங்கிறது டிபேட்டபிள். ஏன் டிபேட்டபிள்னா இன்னும் கண்டுபிடிச்சுட்டு இருக்க. ஒரு காலத்துல ஒரு விஞ்ஞானத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானிக்கு நோபல் பிரைஸ் தரும். அதையே வேறொரு காலகட்டத்தில் 15 வருடங்களோ 20 வருடங்களோ ஏதோ ஒரு காலகட்டம் அது சரியல்ல, இதுதான் சரி என்று இன்னொரு விஞ்ஞானி வந்து வேற ஒன்றத்தை கண்டுபிடிக்கிறார், அவருக்கு நோபல் பிரைஸ் இருக்கு. இதை நாம பார்க்கிறோம். அப்போ இது கரெக்ட்னு சொன்னவனுக்கு நோபல் பிரைஸ், இது தப்பு வேற ஒண்ணுதான் கரெக்ட்னு சொல்றவனுக்கு நோபல் பிரைஸ். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும். அதனால ஏன்னா அப்ப அந்த அறிவு உறுதியானது அல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அது கரெக்டான எடுத்துன்னு பண்றதா, இல்லை இப்போ ஒருத்தன் சொன்ன அதை கரெக்டான எடுத்துன்னு பண்றதா அப்படின்னா அந்த அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுதான் சரி என்பார்கள், இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இதுதான் சரி என்பார்கள். இதுல வந்து கட்சி மாறுறவாலும் இருப்பா. அப்போ அந்த அறிவு உறுதி அல்லாத பொழுது அதை அந்த அறிவை உடையவனும் எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறது அந்த வாக்கின் அர்த்தம். 57வது ஸ்லோகத்துல மேலும் என்ன பார்ப்போம்? எவன் நல்லதும் கெட்டதும் வரும் இடத்தே எதிலும் வீழ்ச்சியற்றவனாய். நம்ம கிட்ட எது வந்தாலும் சரி, அது அந்த சம்பவத்தை பார்த்து, வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து துவண்டு போய் அச்சம் அடைந்து வெறுப்படைந்து வீழாது இருக்க வேண்டும். ஆவல் உருவதும் பகைப்பதும் என்று இருப்பானோ. அப்போ ஒரு விஷயத்துல ஆசை உண்டாவதோ அல்லது ஒருவர் மீது அல்லது ஒரு விஷயத்தில் பகையை உண்டாக்கி கொள்வதோ இது இரண்டுமே இல்லாமல் அவனுடைய அறிவை நிலை கொண்டது அப்படின்றார். அப்படின்னு இப்படிப்பட்ட நிலையை அடைவதற்குண்டான அறிவை அவன் இடத்தில் இருப்பது அப்படின்னு தான் அர்த்தம். இங்க இவனை வச்சு அறிவை சொல்லல, அறிவை வச்சு அவனை சொல்றார். இப்படிப்பட்ட அறிவினால் அவன் இப்படி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமான விஷயங்களை இந்த 2 ஸ்லோகத்துல நாம பார்த்தோம்.
இல்லையா? அதே மாதிரி நல்லது கெட்டதுங்கிறது வெளி விஷயத்துல இருக்கானா நம்ம கோணத்துல தான் இருக்கு இல்லையா? இதுக்கு நாயன்மார் கதையெல்லாம் நாம் பார்த்தோம். நாயன்மாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பகவானுடைய எந்த செயலுமே ஒரு தீய செயலாகவோ தன்னை துன்புறுத்தக்கூடியதாகவோ பார்க்கக்கூடியவர் அல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் பக்தி, அவரை பொறுத்த வரைக்கும் இறைவன் தன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனால் கதையை கேட்பவர்களுக்கு, இப்போ ஹரிச்சந்திரனுடைய கதையை கேட்டோம்னா எல்லாருக்கும் என்ன தோணும்? என்னத்துக்கே இப்படி பாடாப்படுத்துறாரு, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னா, யாருக்கு எந்த விஷயம் கஷ்டமா இருக்குன்னா யாரிடத்தில் இயலாமை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த விஷயம் கஷ்டமாக. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹரிச்சந்திரனுக்கு அது கஷ்டமே இருக்குல்ல. ஏன்னா அவன் கஷ்டம் நினைச்சிருந்தா போய் சொல்லியிருப்பான். அவனுக்கு அந்த துளி கூட கஷ்டம் இல்லை. அது கஷ்டம் இல்லாத காரணத்தினால்தான் அவனால கடைசி வரைக்கும் அவங்கிட்ட அந்த கொள்கையோடு இருக்க முடிஞ்சது. ஆனா கதை கேட்கிற நாம என்ன நினைச்சுப்போம்? என்னத்துக்கு இந்த அவஸ்தை, ஒரு பொய்யை சொல்லிட்டு போல முடிஞ்சு போயிட்டு இல்லை அப்படின்றப்போ இயலாமை நிலையில் இருக்கக்கூடியவருடைய கூற்று இப்படிதான். ஆனால் விஷயத்தை புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? ஹரிச்சந்திரன் கஷ்டப்படவில்லை, நாம் தான் கதையை கேட்டு கஷ்டப்படுகிறோம். ஹரிச்சந்திரன் தன் எடுத்த முடிவிற்கு உறுதியாக இருந்து அதை அனுபவித்தான். அவனுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் நான் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றேன் என்பதை சோதிப்பதற்காக நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு டெஸ்டா எடுத்துக்கிட்டாங்க வெளியே, அதை ஒரு சேலஞ்சா அவன் எடுத்துக்கலாம். அதனாலதான் அவனால கடைசி வரைக்கும் போய் சொல்ல முடியும். நாமளும் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் சொல்றோம்ல, அதான் சோதனைன்னா என்னங்க? இப்போ லேப்ல என்ன பண்றாங்க? சோதனை செஞ்சு பார்க்கறாங்க. சோதனை செய்யறதுடைய விஷயம் நோக்கம் என்ன? இவர் எதை நினைக்கிறாரோ அது இருக்கா இல்லையாங்கிறத உறுதி செய்வதற்கு. அப்ப சோதனையுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா, எதை நாம் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அது இருக்கா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவது. அதான் சோதனையுடைய அடிப்படை நோக்கம். அப்போ நமக்கு வாழ்க்கையில துன்பம் துன்பம் நாமளே சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா? அதை துன்பம்னு பார்க்காம இட் இஸ் a test for my endurance, வீழ்ச்சி அடையாமல் தாக்கு பிடிக்கக்கூடிய என்னுடைய சக்திக்கு நடத்தக்கூடிய ஒரு பரீட்சை, ஒரு சோதனை. அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையுமே நம்மை தாக்காது. அதே மாதிரிதான் இன்பகரமான சூழ்நிலை வருகின்ற பொழுதும் அந்த சூழ்நிலையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, இந்த இன்பகரமான சூழ்நிலையில் நான் என்னை இழந்து விடுவேனோ. அப்படிதானே தசரதன் மாட்டிக்கிட்டாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் இல்லையா? கைகேயி அந்த போர்ல அவருக்கு உதவி செஞ்ச உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு? தன்னை இழந்து விட்டார், வரத்தை கொடுத்தார். அந்த வரமே அவருக்கு பின்னாடி சாபமாக மாறியது. நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றால் இன்பமான சூழ்நிலையிலும் துன்பமான சூழ்நிலையிலும் நாம் வீழ்ச்சி அற்றவனாக இருக்கின்ற போதுதான் சிந்தித்து தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும். அந்த தெளிவான முடிவு தான் நமக்கு வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அறிவை உடையவனால் தான் அப்படி வீழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும். அதுவும் புரிஞ்சுக்கணும். அப்போ அதே போல என்னன்னா, ஆவல், ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு ஆவல் அப்படின்னா அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய அதீதமான ஈடுபாடு. அதே போல் பகை என்றால் அதே ஒரு விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு. ஒன்று வேண்டும் என்ற தன்மை, இன்னொன்று வேண்டாம் என்ற தன்மை. அது இருமைதான். இதையும் நீங்கியவன் அவனே அவனுடைய அறிவை நிலை கொண்டது அப்படின்னா, அப்படிப்பட்ட நிலை கொண்ட அறிவை அவன் பெற்று இருக்கின்றான் அப்படிங்கிறதை சொல்லி வெளி விஷயங்களை அந்த ஞானியாகப்பட்டவன், சன்னியாசியாகப்பட்டவன், துறவியாகப்பட்டவன் எப்படி கையாளுகிறான் என்றால், வெளி விஷயங்களில் தன்னை அவன் எப்படி கையாண்டு கொள்கிறான் என்பது தான் இங்க பகவான் சொல்ல வந்த விஷயம். அவன் வெளி விஷயங்களை கையாளவில்லை. ஏன்னா அது அவனால முடியாது. அவனுக்கு தெரியும் மற்றவருடைய சுபாவத்தை மாற்றுவது என்னால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அதனால நான் அவனோட சுபாவத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, என் முன்னே அவர்கள் இருக்கின்ற போது நான் எப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருந்தால் அந்த சூழ்நிலையில் என்னை நான் இழக்காமல், என்னை நான் வீழ்ச்சி அடையாமல் நிலை நிறுத்திக் கொள்ள முடியும். அதுதான் ஞானியின் கருத்து, அதுதான் ஞானியின் நோக்கம். இதைதான் நாம் புரிஞ்சுக்கணும்.
இதை பார்த்தோம். இனி இந்த வகுப்புக்குண்டான 58வது ஸ்லோகத்தை பார்ப்போம். அருமையாக சொல்றேன், ஒரு அருமையான உதாரணத்தோட சொல்றேன். ரொம்ப அருமையான உதாரணம். எப்படி நாம் இதை அடைய முடியும்? சரி, இதெல்லாம் சொல்லிட்டேளே, நிலை கொண்ட அறிவு, மதியில் உறுதி உடையவன், இப்படி எல்லாம் சொல்லிட்டேளே, அது என்னது, அதை எப்படி அடைவது, அதற்குண்டான வழியையும் சொல்லும் கூட அப்படின்றப்போ பகவான் சொல்லக்கூடிய வழி என்னன்றதை பார்ப்போம். 23வது ஸ்லோகம், 58வது ஸ்லோகம் மன்னிக்கணும், 58வது ஸ்லோகம். ஆமை தன் அவயங்களை இழுத்துக் கொள்வது போல் எப்புறத்தும் விஷய பதார்த்தங்களில் நின்று புலன்களை யார் ஒருவன் மீட்க வல்லானாயின் அவன் அறிவே நிலை கொண்டது. மறுபடியும் இந்த வார்த்தையை தான் சொல்றார். அவன் அறிவே நிலை கொண்டது, அவன் அறிவே நிலை கொண்டது, அவன் மதி உறுதியுடையது. இதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா அந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும். அந்த ஞானத்தினுடைய மகிமையை இந்த இடத்துல மகன் சொல்றேன். அதை எப்படி அடைய வேண்டும் என்றால், ஆமை தன் அவயங்களை இழுத்துக் கொள்வது போல். எப்பொழுது ஆமை தன் அவயங்களை இழுத்துக் கொள்ளும் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது 5 விஷயங்கள் இந்த அவயங்களாக சொல்லப்படுகிறது இல்லையா? ஒரு தலை, 4 கால்கள், ஒரு பலமான ஓடு இருக்கு ஆமைக்கு. ஆனா அதுகிட்ட வேற ஆயுதம் கிடையாது. மற்றவர்களை தாக்க, தனக்கு தீங்கு இழைக்கக்கூடிய எந்த விஷயம் வந்தாலும் அதை தாக்கக்கூடிய ஆயுதம் தன்னிடத்தில் கிடையாது. ஆனால் தன்னிடத்தில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான விஷயம் இருக்கு. அதாவது ஆயுதம் இருந்தாலும் அது அவனை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் இருந்தால்தான் அந்த ஆயுதத்திற்கு பலன். இல்லைன்னா அந்த ஆயுதமே அவனை அழித்து விடக்கூடிய விஷயமாக மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் எந்த ஆயுதமுமே ஆயுதத்திற்கு அழிக்கக்கூடிய சக்தி, நாசப்படுத்தக்கூடிய சக்தி. அதை நான் பாதுகாப்பாக கையாளவில்லை, அந்த பாதுகாப்பு தன்மை அப்படிங்கிறது என்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆயுதமே எனக்கு வினையாக மாறிடும். நம்ம செய்திகள் எல்லாம் படிக்கிறோம். சில பேர் இந்த ரைஃபிள் எல்லாம் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணும்போது தவறாக எதுவும் செய்து குண்டு வெடித்து அவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த பாதுகாப்பின்மையோடு அவர்களை கையாளுகிறார். வண்டி ஓட்டுறோம், வண்டியில பிரேக் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஃபேண்டாஸ்டிக். ஆனா ஏன் ஹெல்மெட் போட்டு போன்ற அந்த செக்யூரிட்டி, பாதுகாப்பு தேவை. ஆமை கிட்ட என்னன்னா ஆயுதமே என்னன்னா பாதுகாப்பு தான் ஆயுதமே. ஆமைக்கு தனியா ஆயுதம் கிடையாது. எது தன்னை பாதுகாத்துக் கொள்கிறதோ அதுவே தான் அந்த ஆமைக்கு ஆயுதம். அதுவே தான் அந்த ஆமைக்கு ஆயுதம், அந்த ஓடு. ஆனா இந்த ஓட்டுக்குள்ள ஆமை எப்பவுமே இருக்குமா? நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்ல வந்த விஷயத்தை நேர வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆமை உள்ள இழுத்துக்கிற மாதிரி, தலையையும் 4 காலையும் உள்ள இழுத்துக்கிற மாதிரி, பஞ்ச இந்திரியங்களையும் நம்ம உள்ள இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்ற மாதிரி மேலோட்டமா புரியும். ஆனால் சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னா, ஆமை எப்பொழுதுமே ஓட்டுக்குள் முடங்கி கிடப்பதில்லை. தேவையான நேரத்தில் இந்த 5 விஷயங்களுமே வெளியே வருகிறது ஓட்டுக்குள் இருந்து. தலையாக இருக்கட்டும், கால்களாக இருக்கட்டும், தேவையான நேரத்தில் அது வெளியே வருகிறது. அது வெளியே வந்து ஆமை தான் சிறப்பாக வாழ்வதற்கு உண்டான ஒரு விஷயமாக மாறுகிறது. புரியுதோ? அது வெளியில வந்து அந்த ஆமை அது சிறப்பாக வாழ்வதற்கு உண்டான ஒரு உதவி செய்யக்கூடிய விஷயமாக மாறுகிறது. இந்த 5மே உண்மைதானே? இதெல்லாம் நம்ம விளக்க வேண்டாம், நமக்கே தெரியும். அதே நேரத்தில் அந்த ஆமை என்ன பண்றது? தனக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற நேரத்தில் தனக்கு எது உதவியாக இருக்கின்றதோ, தன் வாழ்க்கைக்கு நல்லதை நடப்பதற்குண்டான விஷயங்கள் காரணமாகவோ அதற்கு உதவியாக எது இருக்கின்றதோ அதை உள் இழுத்துக் கொள்கிறது. இதுதான் இங்க சூக்ஷ்மமான விஷயம், புரிஞ்சுக்கணும். அது எப்பவுமே ஓட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கல. தனக்கு ஒரு ஆபத்து வருகின்ற நேரத்தில்
இந்த 5 விஷயங்களையும் ஆமே அந்த ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்கிறது. அதுபோல்தான் மனிதனுக்கும் 5 புலன்கள் இருக்கிறது. இந்த 5 புலன்களை வைத்துத்தான் வெளி உலகத்தோடு மனிதனாகப்பட்டவன் வியாபாரம் செய்ய வேண்டும், டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டும், இன்டராக்ட் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இந்த புலன்கள் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த புலன்கள் என்பது மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம். ஏன்னா இந்த 5 புலன்கள் இல்லை என்றால் எந்த விதமான அறிவையும் நம்மால் அடைய முடியாது. எந்த விதமான அறிவும் அடைய முடியாது. அப்போ it is given with a purpose for you to get knowledge. எதுக்கு அந்த அறிவு? உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கும் அந்த அறிவு தேவை. புரியுதோ? ஆனா எனக்கு ஒரு ஆபத்துன்னு வர்ற நேரத்துல எந்த விஷயங்கள் இந்த 5 புலன்களுக்குள் வந்து சேர்கிறதோ அந்த விஷயங்கள் எனக்கு ஆபத்தை உண்டாக்கி விடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த 5 புலன்களை அடக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறமை, ஒரு தகுதி என்னிடத்தில் இருக்க வேண்டும். அதுக்குதான் இந்த இடத்துல ஆமையை ஒப்பிட்டு சொல்லும். அது எப்பவுமே இது எல்லாத்தையும் வெளியில தான் வச்சுட்டு இருக்கு. ஆபத்துன்ற நேரத்தில் தான் தலையும் 4 கால்களையும் உள்ள இழுத்துக்கிறது. அதே மாதிரிதான் நாமும் புலன்களை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவதற்காகத்தான் அந்த புலன்கள் இருக்கிறது. ஆனால் அந்த புலன்கள் மூலியமாக எனக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள் எனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய என் உடலுக்கோ, என் உடல் ஆரோக்கியத்திற்கோ, மன ஆரோக்கியத்திற்கோ ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்ற பொழுது நான் என் புலன்களை அடக்கிக் கொள்வேன், வித்ட்ரா செய்வேன். ஐ வில் வித்ட்ரா மை senses from that matter. அந்த விஷயங்களில் இருந்து என் புலன்களை நான் பின்வலித்துக் கொள்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயங்களில் என் புலன்கள் ஈடுபடாமல் என்னை நான் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கிறேன். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா போச்சு. பயன்படுத்துவோம். பயன்படுத்துறதுக்கு தான் புலன்கள். கேட்கண்டாமா? இப்ப நான் பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டு இருக்கேன். நான் எதை வச்சு சொல்றேன்? வாயை நாக்கி இந்த வச்சு சொல்றேன். நீங்க எதை வச்சு கேட்கிறேன்? காதை வச்சு கேட்கிறேன். நான் எப்படி பகவத்கீதையை படித்தேன்? என்னுடைய குருமார்கள் என்ன சொல்றதை கேட்டு, பிறகு புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து, அப்ப கண்ணுங்கிற புலனை பயன்படுத்துகிறேன், காதுங்கிற புலனை பயன்படுத்துகிறேன் இல்லையா? அப்போ இதெல்லாம் தேவைதான். எதற்காகன்னா இதன் மூலியமாக நமக்குள் வரக்கூடிய விஷயங்கள் நம் மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற பொழுது அதை வரவைத்துக் கொள்வதற்கு தான் 5 புலன்களை ஒழிய குப்பைகளை வரை வைத்துக் கொள்வதற்கு அல்ல. வீட்டில் நாம் எதுக்கு கதவு வைக்கிறோம்? கொசல்லாம் உள்ள வரத்துக்காக கதவு வைக்கிறோம். 5 மணி ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வீட்டில் கதவை சாத்திடுவோம் இல்லை? ஜன்னல் கதவை சாத்தி, வாச கதவை சாத்தி. அதுக்காக எப்ப பாரு கதவை சாத்தி வைக்கிறோமா? இன்னைக்கு அப்படி பண்றவாளும் இருக்கா, வேற விஷயம். நான் சில பேர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், நிறைய ஜன்னல் எல்லாம் கட்டியிருக்கா, ஜன்னலா கட்டியிருக்கா. எனக்கே சந்தேகம் வந்துடும், ஏன்னா செங்கல் எங்கேயாவது வச்சு கட்டியிருக்கா இல்லை வெறும் ஜன்னல் தானான்ட்டு. ஆனா என்ன பண்ணிடுறேன், நான் ஜன்னல் எல்லாம் போட்டு கர்டன் எல்லாம் போட்டு வெளியில இருந்து வரக்கூடிய காத்தும் வெளிச்சமும் வராம பண்ணிடுறேன். அப்புறம் அதுக்கு எதுக்கு ஜன்னல்? வேண்டவே வேண்டாமே, வெறும் சவரா கட்டிடலாமே. அதுக்கு ஒருத்தர் புட்சாலமா சொன்னார், இல்லை அது காரணம் இருக்கு சார். ஆற்றுல ஹோமம் எல்லாம் பண்ணும்போது இந்த ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு அதை விட அந்த புகை போடும். அட பாவி மனுஷா, எது உள்ள இருக்கணுமோ அதை உள்ள இருக்க விடாம, எது வெளியில போகணுமோ அதை வெளியில போக விடாம பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு. அப்படி இருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி. இன்னைக்கு கட்டணை போட்டு அந்த ஜன்னல் எல்லாம் அடைச்சி வச்சு. ஆனா எதுக்கு ஜன்னல் கட்டுறோம், எதுக்கு கதவு கட்டுறோம்னா, வர வேண்டிய விஷயங்கள் உள்ளே வந்துதான் ஆக வேண்டும். அதற்கு வழி தேவை. வீடை கட்டிட்டு கதவே வைக்காம கட்டிட்டோன்னா எப்படி வீட்டுக்குள்ள போகுது? ஜன்னலே வைக்காம இருந்தா வெளிச்சம் எப்படி வரும்? காத்து உள்ள எப்படி வரும்? அப்போ காத்து, வெளிச்சம், நாம் அந்த வீட்டில் தாமசிக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே இவர்கள் எல்லாருமே அந்த வீட்டுக்குள் வந்து போக வேண்டியவர்கள். அப்ப அவெல்லாம் உள்ள வரணுன்றப்போ அதுக்குண்டான ஒரு வழியை நம்ம பண்றோம்.
அதே நேரத்தில் அதே வழியாக தான் கொசு உள்ள வருது. கரெக்டா இல்லையா? அதே வழியா அதே இல்லையா கொசு உள்ள வருது. ஆனா அந்த கொசு உள்ள வர விடலாமோ? விடக்கூடாது. அப்ப என்ன பண்றோம், அந்த கொசு வர்ற நேரம் பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜன்னலை சாத்தி கதவை சாத்தி அடைச்சு வச்சிடும். அந்த புத்திசாலித்தனத்தை நம்முடைய புலன்களுக்கு நாம் பயன்படுத்தினால் நம்முடைய இந்த உடம்பு மனம் என்கின்ற அந்த இல்லறத்துள் அகத்துள் மனம் என்கின்ற அந்த அகத்துள் எந்த விதமான அசுத்தமும் வந்து சேராது. எந்த விதமான அசுத்தமும் வந்து சேராது. இங்க அசுத்தம் என்று சொல்லக்கூடியது ஆசை. அந்த ஆசையில இருந்து பாக்கி எல்லாமே வரும். அதுல இருந்து எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா ஆசை. ஆசை இல்லைன்னா துன்பப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆசை இல்லைன்னா கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆசை இல்லைன்னா பயப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆசைப்பட வேண்டும். அதை பத்தி நம்ம பின்னாடியும் பார்ப்போம். ஆசைப்படுறது தப்புன்னா சுகத்தை தரக்கூடிய விஷயங்களில் ஆசை செல்லுகின்ற பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. கடவுள் மீது பக்திங்கிறது கடவுள் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவல், ஒரு ஆசை. அது தவறா? இல்லை. அதனால நமக்கு ஏதாவது மனதிற்கோ அல்லது உடலுக்கோ தீங்கு வருமா? இல்லை. எதன் மீது இருக்கக்கூடிய ஆசையை பற்றி இங்கு பேசுகின்றோம் என்றால் போக விஷயங்களில், சுகத்தை தரக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசையை பற்றி மட்டும்தான் பேசுறோம். வேற எதுவுமே. பகவத்கீதையெல்லாம் இப்ப நீங்க கேட்கிறீங்களே, உங்களுக்கு அதை கேட்கணுங்கிற ஆசை இருக்கிறதுனால தான் நான் வந்து உட்காந்து கேட்டு இருக்கேன் இல்லையா? அந்த பகவத்கீதை கேட்கணுங்கிற ஆசை, அந்த அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் இல்லைன்னா நீங்க எல்லாம் இங்க வந்து உட்காந்துருப்பேனா? இருக்க மாட்டேன். நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை சொல்லணுங்கிற ஆவல் எனக்குள் இருப்பதால் தான். அப்பொழுது ஆசை என்பது இருக்கும். ஆசை என்பதும் தேவை. ஆனால் எதை நாம் ஆசைப்படுகின்றோம், எதற்காக ஆசைப்படுகிறோம் என்பது முக்கியமான விஷயம். அங்கதான் பகுத்தறிவு வரும். உண்மையான பகுத்தறிவாளர் யாருன்னு கேட்டா யார் தெரியுமோ? யாரு உண்மையான பகுத்தறிவாளர்? யாருன்னா முற்றும் துறந்த முனி, சந்நியாசி. அவன் தான் உண்மையான பகுத்தறிவாளர். ஏன்னா எதை உள்ள உடனே எதை உள்ள விடக்கூடாது கிளியரா தெரிஞ்சு வச்சுருக்கான். எந்தெந்த விஷயங்கள் எனக்குள் சென்றால் அந்த விஷயங்கள் என்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் தீங்கு விளைவிக்குமோ அதை உள்ளே விடக்கூடாது. அப்ப இன்னொன்னும் புரிஞ்சு வச்சுருக்கான். என்ன? இந்தந்த விஷயங்கள் எனக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் என் மனதிற்கும் உடலுக்கும் தெளிவா புரிஞ்சு வச்சுருக்கான். இல்லையா? அதையும் தெளிவா புரிஞ்சு வச்சுருக்கான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப அந்த பகுத்தறிவு இருந்தாதான் இது மெய்ப்பொருள், இது மெய் அல்லாத பொருள்ங்கிறது தெரியும். அதே மாதிரி குணமும் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அப்ப எது குணம் எது குணம் அல்லாததுங்கிறது தெரியணுமே. பகுத்தறிவு அதுதானே. அப்ப இந்த குணம்ங்கிறது எது? எந்தெந்த விஷயங்கள் என் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துமோ அந்த விஷயங்கள் எல்லாமே குணமுடையது. குணமற்றது என்னன்னா குற்றமானது எதுன்னா குற்றமானது என் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நாசப்படுத்தக்கூடிய விஷயங்கள் குற்றம். அப்போ குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி அதில் எது சிறந்தது என்பதை பார்த்து அவள் மிக்க குழல், அதன்படி உன் வாழ்க்கையை நடத்துவாயாக. அது அப்படிதான் ஞானி வாழ்ந்துட்டு இருக்க. ஞானி தன் புலன்களை வைத்து எதை வாங்கிக் கொள்கிறார் என்றால் தன் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் தீங்கில்லாத விஷயங்கள். எதை வாங்கவில்லைன்னா இதுக்கு ஆப்போசிட். இப்ப நான் சொன்னேன் அது என்ன வாக்கும் அது அப்படின்னு கேட்டா ஆசை. ஆசைங்கிற ஒரு விஷயம்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். எதன் மீது இருக்கக்கூடிய ஆசை? இன்பங்களை சுகத்தை தரக்கூடிய விஷயங்களின் மீது இருக்கக்கூடிய ஆசை என்ன பண்றது அப்படின்னா நம்மை
துன்புறுத்தி விடுகிறது. அப்போ நாம பகுத்தறிவாளரான்னு கேட்டா நாம பகுத்தறிவாளர் கிடையாது. உண்மையான பகுத்தறிவாளர் யாருன்னு கேட்டானா அது அந்த ஞானிதான். அது அந்த ஞானிதான், முற்றும் துறந்த முனிவர் தான், சன்னியாசி தான் உண்மையான பகுத்தறிவாளர். ஆன்மீகவாதி தான் உண்மையான பகுத்தறிவாளர். ஒரே ஒரு நிமிஷம். அப்போ ஒரு உண்மையான பகுத்தறிவாளி யாருன்னு கேட்டா ஆன்மீகவாதி தான் உண்மையான பகுத்தறிவாளர். ஏன்னா இந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காம, எந்தெந்த விஷயங்கள் வருகின்ற போது புலன்களை திறந்து விட வேண்டும், எந்தெந்த விஷயங்கள் வரும்பொழுது புலன்களை அடக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். பார்த்தீங்களா, அந்த வெகு வித்தியாசத்தை, அந்த அந்த வேற்றுமையை தெரிந்து வைத்திருக்கான். பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான பகுத்தறிவாளன். அப்படிப்பட்டவன் இதுக்கு சொல்கிறான். அந்த ஆமையே உண்மையாக இங்கு சொல்லப்படுகிறது. அவன் அறிவே நிலை கொண்டது. திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு தான் பகவான் வர்றார். அவன் அறிவே நிலை கொண்டது அப்படின்னு சொன்னான்னா, அப்படிப்பட்ட உறுதியான அறிவை உடையவனால் தான் இதை செய்ய முடியும். அந்த அறிவை அடைவதற்குண்டான ஒரு வழியையும் சொல்லுகின்றார். அதே மாதிரி என்ன சொல்றாரு, அதுபோல் ஏற்பதும் போல் எப்புறத்தும் விஷய பதார்த்தங்களிலிருந்து புலன்களை யார் ஒருவன் மீட்க வல்லானாயின். ஏன்னா விஷய பதார்த்தங்கள் அப்படின்னா, பதார்த்தம்னா என்னது? சாப்பாடு இல்லையா? பதார்த்தம்னா என்ன சொல்றோம்? என்ன தீபாவளிக்கு என்ன பதார்த்தம் பண்ணியிருக்கேள், என்ன பட்சணம் பண்ணியிருக்கேள் அப்படின்றாங்க. பதார்த்தம்னா சாப்பாடு விஷயம். எப்புறத்தும் விஷய பதார்த்தங்களில் இருந்து, அதாவது எல்லா புறத்திலிருந்தும் என்னுடைய ஆசைக்கு தீனி போடக்கூடிய விஷயம். என்னுடைய பசிக்கு எப்படி சாப்பாடு தீனி போடுறதோ அதே மாதிரி என்னுடைய ஆசைக்கு தீனி போடக்கூடிய பல விஷயங்கள் வருகின்ற பொழுது, பல புறத்திலிருந்தும் எல்லா பக்கத்திலிருந்தும் வரும்பொழுது புலன்களை யார் ஒருவன் மீட்க வல்லானாயின் அவன் அறிவே நிலை கொண்டதுன்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு உதாரணத்தை நாம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தீனி போடுறது, நம்முடைய ஆசைக்கு தீனி போட்டு, இல்லைன்னா அந்த ஊதி ஊதி சொல்றது இல்லையா, அந்த அந்த நெருப்பு ஊத 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 என்ன ஆகும்னா இன்னும் பலமா எரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஊதி விடுறது, இல்லைன்னா நம்முடைய ஆசைக்கு தீனி போடுறது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விளம்பரங்களுடைய அடிப்படை நோக்கமே. ஏன்னா உன்னுடைய ஆசைக்கு நான் தீனி போடத்தான் என்னுடைய வியாபாரம் நல்லா நடக்கும். அந்த பொருள் உனக்கு தேவையா தேவையில்லையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒண்ணுதான் தேவை, என்னன்னா பணம், வியாபாரம். அப்ப அதுக்கு நான் உன்னை என் பொருளை நீ வாங்கணும். நீ வாங்கணும்னா உன்னை நான் வாங்க வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. நாம நமக்கு பொருளுக்கு தேவை இருக்குன்னு சொல்லி நிறைய பொருளை வாங்குறது இல்லை. நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா தேவையில்லாத பொருட்கள் எவ்வளவு இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே அந்த தூண்டுதல், வெளிப்புறத்திலிருந்து விஷயங்கள். எப்படிப்பட்ட விஷயங்கள்? ஆவலை தூண்டக்கூடிய விஷயம், ஆசையை தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் வராமல் இருக்காதுங்கிறது இன்னொரு ஆழமான சூக்ஷ்மமான கருத்தை இங்கே சொல்கிறார். அதெல்லாம் வராம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா, அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அவைகள் வரும். வெளி விஷயங்கள் இப்படித்தான் இருக்கும். நாம தான் வந்து என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அதனால ஒருத்தருக்குமே தனித்தனியா மூளையை கொடுத்திருக்காரு பகவான். அதெல்லாம் கம்பைண்டா கொடுக்கல. 10 பேருக்கு சேர்ந்து ஒரு மூளை அப்படின்னா கான்ஃபிளிக்ட் வரும். அவனுக்கு தனியாக எதுக்கு மூளை கொடுத்துருக்கான்னா, நீ உன் மூளையை பயன்படுத்தி உனக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை நீ தேர்ந்தெடுத்து அதற்கேற்றாற்போல் உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் அப்படிங்கிறதுக்கு தான் அதை கொடுத்துருக்க. அப்போ வெளி விஷயங்கள் தீனி போடுவது போல் இருக்கத்தான் செய்யும். அதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நான் அதில் விழுந்து விடாமல் இருப்பதற்கு என் புலன்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியுமானால் என்னுடைய அறிவே உறுதி கொண்ட அறிவு அப்படின்றார் இந்த இடத்துல பகவான்.
அப்போ வெளியில் அவன் அப்படி போட்டா, நான் அந்த கடைக்கு போனேன், அவன் அந்த மாதிரி போர்டு போட்டிருந்தா, buy one get one free போட்டிருந்தா, இங்கே போனேன், அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பார்க்குறதுக்கு, அந்த டிவியில் திருப்பி திருப்பி வந்து சொல்லிகிட்டே இருக்கா. அவன் என்ன வேணால் பண்ணட்டும், நீ உன் மூளையை பயன்படுத்துகிறாயா இல்லையா, உன் அறிவை நீ பயன்படுத்துகிறாயா இல்லையா, நீ எடுப்பார் கைப்பிள்ளையா, யோசிச்சுக்கோ. நீ எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கின்ற வரைக்கும் யாரு வேண்டுமானாலும் உன்னை எடுத்து, யாரு வேண்டுமானாலும் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யும். அதிலிருந்து தப்பிப்பதற்கு, அதிலிருந்து வெளியேறதுக்கு என்ன வழினா, சரியான அறிவை அடைந்து கொள், அடைந்த அறிவை பயன்படுத்து. சரியான அறிவு என்னன்னா, இப்ப நம்ம பகவத்கீதையில கேட்டுட்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் சரியான அறிவு. இந்த அறிவு தான் நம்மளை ஒரு பகுத்தறிவாளியாக மாற்றும். அந்த பகுத்தறிவுத்தான் நமக்கு எது நன்மை எது தீமை என்பதை பிரித்து காட்டும். அந்த பகுத்தறிவுத்தான் நன்மையை எடுத்துக்கொள், தீமையை விட்டுவிடு என்று நமக்கு சொல்லும். இதை நாம் புரிந்து கொள்வதற்காக அன்னப்பறவை என்கின்ற ஒரு பறவையை வைத்து நம்முடைய கதைகள்ல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பறவை இருக்கா இல்லையா நமக்கு அதெல்லாம் தெரியும்டா. இப்ப ஆமை என்ன, இதுக்காக அது உயிர் வாழறதுக்கு அது பண்ணிட்டு போறது. ஆனா நாம் அதை ஒரு உதாரணமா எடுத்துக்கிறோம். ஏன்னா அதுல ஒரு பெரிய சூக்ஷ்மமும் அடங்கி இருக்கு. ஆமை செய்யக்கூடிய செயல் என்பது ஞானியின் நிலை அல்ல, அது தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்யக்கூடியது. ஆனால் அந்த உவமையை நான் எடுத்துக்கொண்டு என் உயிரை நான் பாதுகாப்பதற்காக செய்யக்கூடியதல்ல, என் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக. அதே மாதிரிதான் அந்த அன்னப்பறவைங்கிற ஒரு உதாரணம் என்னன்னா, பாலும் நீரும் கலந்து வைத்தால் அந்த அன்னப்பறவைக்கு ஒரு சக்தி இருக்கு, பாலை மட்டும் குடிச்சிட்டு நீரை விட்டு விடும். அப்படியெல்லாம் பறவை இருக்கான்னு கேட்கக்கூடாது. அவன் என்ன சொல்ல வரான்னா, எப்படி பாலும் தண்ணி கலந்தே இருக்குமோ வாழ்க்கையில நமக்கு வேண்டியதும் வேண்டாததும் கலந்தே தான் இருக்கும். அந்த அன்னப்பறவை தன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதுரியத்தை பயன்படுத்தி, ஒரு திறமையை பயன்படுத்தி ரெண்டுத்தையும் பிரிச்சு, எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர் பத்தி அன்னப்பறவை, எவ்வளவு சிறந்த பகுத்தறிவாளர் பாருங்க. அதனால பிரிக்க தெரியுது பாருங்க, இதுதான் பால், இதுதான் தண்ணி, இதுதான் எனக்கு வேணும், அதனால இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதை விட்டுறேன். எப்படி தெரியுது பார்த்தா, அதுதான் பகுத்தறிவு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவாளராக நீ மாறு. எல்லாம் கலந்துதான் இருக்கும். நீ வேணுங்கிறத எடுத்துக்கோ. எது வேணும் உனக்கு? உன் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது, உன் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளக்கூடியது, மன நிறைவை தரக்கூடிய விஷயங்கள், அவற்றை எடுத்துக்கொள். மற்றவையெல்லாம் விட்டுவிடு. ஆனால் உன் ஆசைக்கு தீனி போடக்கூடிய விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் நீ வாழ போற. என்னதான் தண்ணியும் பாலும் கலந்து வச்சிருக்கக்கூடியது தான் கிடைக்கும். கிடைச்சாலும் நான் பால் மட்டும் எடுத்துப்பேன், தண்ணியை விட்டுடுவேன்ற புத்திசாலித்தனம் உங்ககிட்ட வரணும். அதை தான் கடைசியில் எப்படி முடிச்சா, அவன் அறிவே நிலை கொண்டது, அவன் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லி அற்புதமாக அந்த 58வது ஸ்லோகத்தில் ஒரு பெரிய விஷயத்தை சொன்னார், மிக அழகாக சொன்னார். 59வது ஸ்லோகத்தில் அதை தொடர்ந்து சொல்லுகிறார். தம்மை கவராத ஜீவனிடமிருந்து விஷயங்கள் தாமே விலகிக் கொள்கின்றன. இன்னும் ஒரு பெரிய விஷயம் பார்க்கலாம். எனினும் அவற்றிடம் உள்ள சுவை இவன் மறப்பதில்லை. பரம்பொருளை காண்பானாயின் அச்சுவையும் தீர்ந்துவிடும். என்ன கிளாசிக் பாருங்க, என்ன சைக்காலஜி பாருங்க. ஒரு சைக்காலஜியை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்றது, ஹியூமன் சைக்காலஜி. தம்மை கவராத ஜீவனிடமிருந்து விஷயங்கள் தாமே விலகிக் கொள்கின்றன. தம்மை கவராத ஜீவனிடமிருந்து அப்படின்னா அர்த்தம்னா, இவன் நாடி செல்லாத விஷயங்கள், இவன் ஒரு விஷயத்தை நாடி செல்லாமல் இருக்கின்ற வரையில் அந்த விஷயங்கள் தாமே விலகிவிடும். புரியுறதோ? ஒண்ணுத்த நாம தேடி 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 போகிறத நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்ம தேடி வர்றது நின்னுடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது எனக்கு, என்னுடைய உணர்விற்கு அது இருக்கவே இருக்காது. எனக்கு இந்த மாதிரி போக பொருள்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்துருது. அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கும், ஆனா அது என்ன ஒன்றும் பண்ணாது. அட்வர்டைஸ்மெண்ட் டிவியோட நின்றுடும், என்கிட்ட வராது. ஏன்னா நான் அதை நாடி செல்வதை நிறுத்தி விட்டேன். இதுவும் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு விஷயத்தை தேடி போக போகத்தான் அந்த விஷயம் நம்மை வந்து சேர்கிறதை ஒழிய, நாம் தேடி போகாத வரைக்கும்
அந்த விஷயம் நம்மிடம் வருவதில்லை. அதனாலதான் ஒரு டிவியில ஒரு விதவிதமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்தானா ஒருத்தருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேர்றது. 4 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 4 பேர் பார்த்துட்டு இருக்கானா 4 பேர்கிட்டயுமே 4 அட்வர்டைஸ்மெண்ட்டும் போய் சேர்றது கிடையாது. ஒருத்தருக்கு ஜட்டி பனியன் அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரும், ஒருத்தருக்கு சென்ட்டை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரும், ஒருத்தருக்கு சாப்பாடை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரும், ஒருத்தருக்கு வண்டியை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரும். ஏன்னா அவரவர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த விஷயங்கள் தான் அவரை தேடி வருகிறது. ஆனா 4 அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது, 4 பேரும் பார்த்தாலே 4 பேர்கிட்டயுமே அது போச்சா கேட்டா 4 பேர்கிட்டயுமே 4மே போகல. அவ எதை தேடினாலோ அந்த விஷயம் மட்டும்தான் அவள்கிட்ட போய் சேர்ந்து. அப்ப நம்ம கிட்ட எது வர்றது லைஃப்லன்னா நாம தேடி போன விஷயங்கள் தான் நம்ம கிட்ட வருது. ஐயோ எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் வருதுன்னா கஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை நாம் தேடி சென்று இருக்கிறோம். ஆரம்பத்துல குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் அது மிக சுகமாக இருக்கும். ஆஹா ஓஹோ பிரமாதமா இருப்பா, அப்புறம் அது வேணும்பா, அப்புறம் என்ன ஆயிடும்னா அதுவே அவர்களுக்கு ஒரு துன்பத்தின் காரணமாக மாறிடுது. எவ்வளவு பேர் பார்க்கணும், ஏன் டி அடிக்ஷன் சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. அப்ப இதை சொல்லும் போது ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், சார் அதுக்கு இந்த சாராயத்தை உற்பத்தி பண்றதே நிறுத்திடலாமே, மதுவை தயாரிப்பதை நிறுத்திடலாமே. அப்போ உன் கட்டுப்பாடுல அது இருக்கா சொல்லு பார்ப்போம். மது தயாரிப்பதை நிறுத்துவது உன் கட்டுப்பாடில் இருக்கா? இல்லை. அப்புறம் அதை பத்தி ஏன் பேசுற? உன் கட்டுப்பாடுல என்ன இருக்கு? அது பக்கம் போகாம இருக்கிறது உன் கட்டுப்பாடுல இருக்கு. அப்ப எது உன் கட்டுப்பாடுல இருக்கோ அதை என்ன பண்ணு. நீ வேணா கோஷத்தை எழுப்பு, மதுவை ஒழிப்போம் சொல்லி கோஷத்தை எழுப்பு. ஆனால் மது தயாரிப்பதை நீ நினைச்சா அந்த நிமிஷம் நிறுத்த முடியுமா? உன்னால நிறுத்த முடியாது. அப்ப ஞானி அந்த பகுத்தறிவு இருக்கக்கூடியவன் எது தன் கட்டுப்பாடுக்குள் இருக்கிறது, எது தன் கட்டுப்பாடுக்குள் இல்லை, எதை நாம் கையாண்டால் அது நமக்கு பலனாக மாறும், எதை கையாண்டுவதை விட்டுவிட்டாலும் பலனாக மாறும். அனதர் எதை விட்டுவிட்டால் அது பலனாக மாறும். அது புத்தாலத்தனம். இப்ப இந்த இடத்துல சொன்ன மாதிரி மது ஆலைகளை மூட வேண்டும் நீ பேசிட்டு இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னமும் உனக்கு கோபம் அதிகமாக இருக்கும். நீ இன்னும் சில தகாத காரியங்கள் இறங்குவதற்காக வேறு பல பிரச்சனைகள் உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்ந்து வரும். அப்ப அந்த விஷயத்தை நாம கையாளாம விட்டுட்டானா அதுவே நமக்கு பலனாக மாறி. ஏன்னா அது நம்ம கையில இல்ல. கோஷம் போடுறது நம்ம கோஷம் போடுவோம், மூடுமா மூடாத என் கையில. அதற்குண்டான முயற்சியில நான் இறங்குறேன். ஆனா அது நடந்தே தீர வேண்டும் என்று நான் கங்கணம் கட்டி கொண்டு செய்வதும் போது பிரச்சனை வரும். அப்ப அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கோஷம் போடுவோம், கோஷத்தை போட்டுக்கொண்டே இருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னா அதை நான் நாடி செல்ல மாட்டேன் அப்படின்றப்ப என்ன ஆகும்னா அது உன்னை நாடி வராது. எப்பொழுது மது உன்னை நாடி வந்ததுன்னா நீ எப்பொழுது அதை நாடி சென்றாயோ அப்பொழுது அது உன்னை நாடி வந்தது. நாடி வந்த பொழுது எல்லாமே இந்த புது மாப்பிள்ளை மாதிரி தான். ஒரு புது மாப்பிள்ளைக்கு வீட்டுல எப்பவுமே அமோகமான வரவேற்பு இருக்கும், மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த முதல் தலை தீபாவளி மாதிரி. அப்புறம் இவர் ஏன்டா வராரு, வந்தா உடனே கிளம்ப மாட்டேங்கிறாருன்ற மாதிரி. அதே மாதிரி சுகத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த புது மாப்பிள்ளை மாதிரி வரும்போது அப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். வந்த அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகணும், அதுவே நமக்கு தொல்லையாக மாறி. அப்ப இந்த இடத்துல ஒரு அற்புதமான சைக்காலஜியை பகவான் சொல்றாரு. எதை நீ நாடி செல்லுகின்றாயோ அது உன்னை நாடி வரும். நீ அதை நாடி செல்லாத வரைக்கும் அது உன்னை விட்டு விலகி போய்விடும். அப்ப இந்த இடத்துல விலகி போகக்கூடிய விஷயத்தை ஏன் பகவான் சொன்னார்னா, இது வரைக்கும் அதை நான் நாடி சென்று கொண்டிருந்தேன். மது அருந்துவதை எடுத்துக்கொள்ளலாம். மதுவை நாடி நான் சென்று கொண்டிருந்தேன். மது என்னை நாடி வந்தது. இப்பொழுது அதை வேண்டாம் என்று வைத்து விட்டேன். வேண்டாம் என்று வைத்து விட்ட காரணத்தினால் மதுவும் என்னை நாடி வருவதை விட்டு விட்டது. அது என்னை விட்டு விலகி சென்று விட்டது. அடுத்த சைக்காலஜி என்ன சொல்றார், எனினும் அந்த மதுவாகப்பட்டது என்னை விட்டு விலகி சென்றாலும், அந்த பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னை விட்டு விலகி சென்றாலும், அவற்றிடம் உள்ள சுவை
இவன் மறப்பதில்லை. அந்த மதுவை அருந்துகின்ற பொழுது அதனால் ஏற்பட்ட சுவையாக இருக்கட்டும், பல சுவையான நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அவை இவன் மனதில் பதிந்து கிடக்கிறது. அது இவனை விட்டு விலகுவது கிடையாது. ஒரு வீட்டுல எலி செத்து கிடந்தது. அது அவளுக்கு உடனே தெரியல, நாத்தடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த பார்த்தா கண்டுபிடிச்சா அந்த எலியை தூக்கி போட்டான். எலியை தூக்கி போட்டாச்சு, எலியும் போயாச்சு. நாத்தம் போயிடுத்தோன்னா அந்த நாத்தம் இன்னும் இருக்கு. அந்த நாத்தத்தை போக்குறதுக்கு தனியா வேற ஒரு வழி பண்ணணும். அது சென்ட் அடிக்கணும், கிளீன் பண்ணி விடணும், வேற ஏதாவது ஒன்று மாஸ்க் போட்டு விடணும். அதுக்கு ஒரு மாஸ்கை போட்டு விட்டாதான் அது போகும். எலியை தான் தூக்கி போட்டுட்டோமே, நாத்தமும் போயிடுமே நினைச்சா போகாது. So you can physically clear many things, but mentally clearing them is very difficult. எதை நீ உன்னுடன் சேர்த்து கொண்டாயோ அவைகளை பொருள் ரீதியாக உன்னால் நீக்கிவிட முடியும். ஆனால் மனதில் ஏற்பட்ட அனுபவத்தை நீக்குவது அவ்வளவு சுலபம் அல்ல அப்படிங்கிற இன்னொரு சைக்காலஜி சொல்றாரு. அப்போ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட சுவை மனதில் பதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அதை நீக்க வேண்டும் என்றால் பரம்பொருளை இவன் காண்பானாயின் அந்த சுவையும் இவனை விட்டு போய்விடும். அந்த சுவையும் இவனை விட்டு போய்விடும். எவ்வளவு அழகா சொன்னார், எவ்வளவு அற்புதமா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாருன்றதை நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அந்த பரம்பொருள்னா என்ன அர்த்தம்னா, பரம்பொருள்னா உடனே ஏதாவது ஒரு பொருளா அப்படின்னா, இந்த இடத்துல பரம்பொருள் என்பது ஒரு ஞானம். எதை பற்றிய ஞானம்? உண்மையை பற்றிய ஞானம். அதுதானே நம்ம பகவத்கீதையில தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த உண்மையை பற்றிய ஞானம், மெய்ப்பொருள். அதுதான் பகவான் திருவள்ளுவர் அதான் சொன்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த இடத்துல மெய்ப்பொருள்னா சொல்றவா சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கு. இந்த இடத்துல மெய்ப்பொருள்னா சொல்றவா சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய உண்மைங்கிறது கிடையாது. புரியுறதோ? இந்த இடத்துல மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடியது என்னன்னா, திருக்குறள்ல அந்த மெய்ப்பொருள் அப்படின்னா அந்த உண்மையான பொருள். மெய்ப்பொருள் எது? ஆத்மஞானம், பரம்பொருள். அந்த விஷயம் இருக்கான்னு பாருவோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அதில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரு வேணா எந்த விஷயத்தை வேணா சொல்லணும், என்ன வேணா சொல்லுங்க. ஆனா நீங்க சொல்ற விஷயத்துல அந்த மெய்ப்பொருளை பத்தின விஷயம் இருக்கா? இருந்ததுன்னா அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த அறிவு தான் உண்மையான அறிவு. அதையும் தான் திருவள்ளுவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதைதான் திருவள்ளுவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். பகவான் இந்த இடத்துல உறுதியான அறிவுடையது, அந்த அறிவை அவனே உறுதியான அறிவுடையவன், திடமான மதி உடையவன், இப்படி எல்லாம் பகவான் சொல்றாரு. அதை தான் இந்த இடத்துல திருக்குறள்ல திருவள்ளுவர் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதில் மெய்ப்பொருள் இருந்தால்தான் அதுதான் உண்மையான அறிவு. பாக்கி என்ன விஷயங்கள் இருந்தாலும் அவை அறிவு அல்ல. அதுதான் திருவள்ளுவருடைய கூற்று. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவத்கீதையில பகவான் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதை தமிழ் படுத்தி நமக்கு திருக்குறளாக திருவள்ளுவர் பெருமான் கொடுத்திருக்கிறார். இதில் மறுப்பதற்கோ சந்தேகம் அடைவதற்கோ எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைங்கிறது என்னுடைய ஆழமான உறுதியான கருத்து. இந்த இடத்துல பகவான் அதான் சொல்ல, அந்த பரம்பொருளை காண்பானாயின் அந்த சுவையும் அவனை விட்டு போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மனதில் பதிந்து இருக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு குற்ற உணர்வை கொண்டு வந்து கொடுக்கும். ஐயோ இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டோமே, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு. இல்ல அந்த அனுபவம் மீண்டும் அவனை அந்த செயலை செய்வதற்கு ஒரு காரணமாக மாறிவிடும். அது அவனை சும்மா இருக்க விடாது.
இந்த சினிமால எல்லாம் காமிப்பா, ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டு வந்து அந்த ஹீரோ ராத்திரி படுக்கும்போது அப்படி இப்படி புரண்டு படிப்பான், பயங்கரமான மியூசிக் எல்லாம் வரும், அதுக்கப்புறம் லைட்லாம் டான் காட்டுவான். அப்படின்னா என்னன்னா அந்த விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டான், ஆனா அந்த நினைப்பு உள்ள உட்காந்து படுத்திக்கிட்டு இருக்கு. அது எதனால் போக்க முடியும் என்றால், அவன் எப்பொழுது அந்த மெய்ப்பொருளை காண்கின்றானோ அந்த விஷயம்தான் அதை சரி செய்ய முடியும், நீக்க முடியும். இதை காண்பதனால் அது போகவில்லை, இதனால் மட்டும்தான் அதை போக்க முடியும். அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். வேற வழி கிடையாதுங்கிற. இதை காண்பதால் அது போய்விட்டதா? இதை காண்பதால் அது போகவில்லை, இதனால் மட்டும்தான் அதை நீக்க முடியும். அவ்வளவு அழகாக அந்த சைக்காலஜிங்கிறது இந்த இடத்துல பகவான் அவ்வளவு அற்புதமா கையாண்டிருக்கார். ஹியூமன் சைக்காலஜி ஆஃப் த நேச்சர். ஏன்னா எல்லாமே சைக்காலஜி நல்லா புரிஞ்சுக்கு. நாம எதெல்லாம், நான் ஒரு சைக்காலஜி, எல்லாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே ஒரு சைக்காலஜி அடங்கியிருக்கு. அதற்கு என்று ஒரு குணம் இருக்கிறது. சைக்காலஜினா அது ஒரு குணம் வாய்ந்தது. அந்த குணத்தை தான் நாம ரஜோ குணம், தமோ குணம், சத்துவ குணம் சொல்லி பகவான் பிரிச்சு சொல்றார் நம்முடைய சாஸ்திரத்தில். அந்த குணத்தை மாற்றி அதை பிரித்து பார்க்க முடியாது. நீருக்கு ஓடக்கூடிய குணம், நீ தடுத்து நிறுத்திட்டேன்னா அதனுடைய குணம் மாறிடுத்தான்னா முடியாது. டேமை திறந்து விடுங்க, அது ஓட ஆரம்பிச்சிடும். சார் 9 மாசமா டேமை கட்டி அந்த தண்ணியை நிறுத்திட்டேன் சார், அது பாருங்க அங்கேயே இருக்கு பாருங்க, அதால ஓட முடியல. அப்படியாப்பா, டேமை திறந்து விடு. திறந்து விட்டா ஓடுதே. என்னப்பா 9 மாசம் நிறுத்தி வச்சு இன்னும் நிக்க மாட்டேங்குது, ஓடுதேன்னா அது தண்ணீரின் தன்மை, அதனுடைய குணம். சைக்காலஜி ஆஃப் வாட்டர். நாம டேமை கட்டி நிறுத்திட்டோமேங்கிறதுனால 1 வருஷம் 2 வருஷம் அதை நிறுத்திட்டோமேங்கிறதுனால தண்ணி உடைய குணம் மாறிடுமான்னா மாறாது. நாய்வாலை நிமித்த முடியாது. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு சைக்காலஜி இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு குணம் இருக்கிறது. அதாவது அதனுடைய குணத்தின் பிரகாரம் தான் நடந்து கொள்ளும். நாயை நாம் இவ்வளவு போற்றுகிறோம், நன்றி உடைய பிராணி, செல்ல பிராணி. ஏன்னா நாய்க்கு அப்படிப்பட்ட குணம் இருக்கு, மனுஷனுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. யாருக்கு எந்த விஷயம் ஆச்சரியமா இருக்கும்? நமக்கு முதல்ல ஒரு ஜிலேபி சாப்பிட்டா ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்வீட்டா, இப்படி வட்டமா பண்ணியிருக்காளே, ரொம்ப அற்புதமா இருக்கேன்ட்டு. அப்புறம் அது போயிடும். நமக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அனுபவத்துல யார்கிட்ட இருந்துமே இப்படி ஒரு நன்றி உணர்வு கிடைக்கல. உட்காருது, நிக்குது, நடக்குது, பாலத்துக்கு போட்டா எடுத்துட்டு வருது, எப்ப பாரு என்கிட்ட ஓடி வருது, எனக்கு மேல கொஞ்சது, எல்லாம் பண்ணுது. இப்படி என் வீட்டுல இருக்கிறவங்க பண்றது இல்லையே, எங்க அப்பா அம்மா எப்பவுமே அப்படி பண்றது இல்லையே. ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணினா 2 அடி அடிக்கிறாள். ஆனா நாய் என்ன எதுவும் பண்றது இல்லையே. நாயை ஒரு வேளை கோவம் வந்து ஒரு அடி அடிச்சிட்டா அது பேசாம ஒதுங்கி போய் உட்காந்துக்கிறது, கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வந்து கொஞ்சிருது. ஆனா என் புள்ளைய 2 அடி அடிச்சிட்டேன்னா அவன் கோச்சுட்டு போயிடுறான். இல்லைன்னா திருப்பி கத்துறான் என்கிட்ட, என்ன பண்ணி நான் இவ்வளவு வளர்ந்துட்டேன், என்ன போய் அடிக்கிறேன். சோ அது நாயின் சுபாவம். அதையே நாம ஒரு புலியை கொண்டு வந்து வீட்டுல வளர்க்க முடியுமா? அதனுடைய சுபாவம் வேற. கரப்பாம்பூச்சி எத்தனை பேர் பெட் அனிமலா வச்சுட்டு இருக்கேன், அது அதனுடைய சுபாவம் பிரகாரம் அது இருக்கு. அவன் நமக்கு அந்த சுபாவம் ஒத்து வரலன்றப்ப அதன் மீது வெறுப்பு வருது. அப்ப அந்த சைக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட மனிதராக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், அந்த சூழ்நிலையில் நம்மை நாம் கையாண்டு கொள்ள முடியும். நல்லா இதுதான் புரிஞ்சுக்கிறோம். அவளை கையாள முடியுமா, சூழ்நிலையை கையாள முடியுமானா முடியாது. நம்மை நாம் கையாள முடியும். அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சிறப்பான விஷயம். அதை 59வது அந்த சைக்காலஜியை அவ்வளோ அழகா கொண்டு வர, அவ்வளோ அழகா சொல்ற. நீ வேண்டாம், இது வரைக்கும் வேணும்னு சொன்ன ஒரு விஷயத்தை நீ வேண்டாம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த பொருளாகப்பட்டது உன்னை விட்டு உன்னிடத்தில் இருந்து விலகி செல்லும். ஆனால் இதுவரைக்கும் அந்த பொருளால் உனக்கு கிடைத்த அனுபவம் சுவையாக,
உனக்குள் இருந்து கொண்டிருக்கும். அது இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா அந்த சுவை உன்னை சும்மா விடாது. ஒன்று உனக்குள் ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்து உன்னை படுத்தும், அல்லது அந்த சுவை உன்னை மீண்டும் அந்த தவறான வழிக்கு செல்ல உந்துதலாக மாறி. அந்த சுவையும் போக்க வேண்டும் என்றால் இவன் பரம்பொருளை அறிய வேண்டும். அந்த பரம்பொருளை பற்றிய அறிவு ஒன்றுதான் இதை நீக்க வல்லது. கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் அடைச்சிக்கலாம் வெளி விஷயங்கள்ல இருந்து. ஆனால் அந்த அனுபவம் மனசுல போய் பதிஞ்சிருத்து பார்த்தீங்களா? மனசை எதை போட்டு மூடி வைக்கிறது? எதை போட்டு மூடி வைக்கிறது? இப்போ மனசை மூட வேண்டும் என்றால் அதை மூட முடியாது. ஆனால் வேறொன்றை கொண்டு வந்து இருப்பதை விளக்க முடியும். இந்த மனம் வேறொன்றில் லயிக்கின்ற பொழுது ஏற்கனவே இருக்கிற விஷயம் விலகி சென்று விடும். எதில் லயிக்க வேண்டும் அப்படின்னா அந்த பரம்பொருளின் அறிவில் மனம் ஈடுபட வேண்டும். பரம்பொருளை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, அந்த பரம்பொருளின் அறிவு உள்ளே வருகின்ற பொழுது மற்ற வாசனைகள், மற்ற சுவைகள், எண்ணங்கள் தானாகவே விலகி வெளியே போய்விடும். நீ விரட்ட வேண்டாம். இந்த ஹியூமன் சைக்காலஜி அழகா சொல்லி முடிச்சிருக்காரு. இப்படி 2 ஸ்லோகங்களை இன்னைக்கு பார்த்தோம். அற்புதமான 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். பாக்கி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.